பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சுவர்ணமுகி நதி பொன்மயமாக பாயும் ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் தனித்து நின்றிருந்தது. அந்த லிங்கத்தின் மீது அளவற்ற பக்தி கொண்ட 3 உயிரினங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று சிலந்தி ஸ்ரீ. இந்தச் சிறு உயிரினம் தன் மெல்லிய வலைகளைப் பின்னி லிங்கத்தின் மீது ஒரு மெல்லிய விதானம் போல போர்த்தி தூசி சருகுகள் போன்றவற்றில் இருந்து அதை பாதுகாத்தது. இது அதன் பணிவான காணிக்கை. அடுத்தது பாம்பு காள. இது நாகலோகத்தில் இருந்து விலைமதிப்பற்ற மாணிக்க கற்களைக் கொண்டு வந்து லிங்கத்தின் மீது வைத்து வழிபட்டது. மூன்றாவது யானை ஹஸ்தி. இது சுவர்ணமுகி நதியில் நீராடி தனது தும்பிக்கையால் நீரை எடுத்து வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நறுமணம் மிக்க வில்வ இலைகளால் அலங்கரித்தது. இந்த 3 உயிரினங்களும் ஒருவருக்கொருவர் அறியாமல் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தின. யானை சிலந்தியின் வலையையும் பாம்பின் மாணிக்கங்களையும் அகற்றிவிட்டு தனது இந்த மோதலில் பாம்பும் யானையும் சிலந்தியும் உயிர் துறந்தன. அவற்றின் தன்னலமற்ற பக்தியால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு மோட்சம் அளித்து அவற்றின் பெயர்களான ஸ்ரீ காள ஹஸ்தி ஆகியவற்றைச் சேர்த்து இந்த தலத்திற்கு ஸ்ரீகாளஹஸ்தி என்று பெயரிட்டார். என்றும் லிங்கத்தின் மீது இந்த 3 உயிரினங்களின் அடையாளங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஸ்தலம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக காற்றின் உருவமாக வாயு லிங்கமாக சிவபெருமானை வணங்கப்படும் இடமாகும். கருவறைக்குள் நுழையும்போது அங்குள்ள ஒரு விளக்கு காற்று இல்லாத போதும் அசைந்து கொண்டே இருப்பதை நீங்கள் காணலாம். இதுவே வாயு லிங்கத்தின் நேரடி வெளிப்பாடு என்று நம்பப்படுகிறது. வாயு பகவான் இங்கு தவம் செய்து சிவனிடம் வரங்கள் பெற்றதால் இவ்விடம் வாயு லிங்கம் என புகழ் பெற்றது. ஸ்ரீகாளஹஸ்திக்கு வந்து வாயு லிங்கத்தை வணங்குவது உடல் மற்றும் உள்ள சுத்திகரிப்புக்கு உதவுகிறது. தெளிந்த சிந்தனையையும் மன அமைதியையும் தருகிறது. ஸ்ரீகாளஹஸ்தியின் முக்கியத்துவத்தின் மற்றொரு அத்தியாயம் பக்த கண்ணப்பரின் வரலாறு. பக்தி வெளிச்சடங்குகளை விட மன தூய்மையே முக்கியம் என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது. ஸ்ரீகாளஹஸ்தியின் முக்கியத்துவத்தின் மற்றொரு அத்தியாயம் பக்த கண்ணப்பரின் வரலாறு. சடங்குகளை விட மன தூய்மையே முக்கியம் என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது. இந்த தலத்தில் அன்னை பார்வதி தேவி ஞான பிரசனாம்பிகை தேவியாக வீற்றிருந்து ஞானத்தையும் கல்வியையும் அருள் புரிகிறாள். ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இங்கு தவம் செய்து மீண்டும் தன் தெய்வீக தன்மையை பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே கல்வியிலும் ஞானத்திலும் சிறக்க விரும்புவோர் இந்த அம்பாளை வணங்கிச் செல்கிறார்கள். ஸ்ரீகாளஹஸ்திக்கு வருகை தரும் பக்தர்கள் பல்வேறு பலன்களைப் பெறுகிறார்கள். குறிப்பாக ராகுகேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பூஜை செய்து நிவர்த்தி பெறுகின்றனர். திருமணத் தடை, குழந்தை பாக்கியமின்மை, நிதி நெருக்கடிகள், தொழில் தடைகள் போன்ற பல பிரச்சினைகளுக்கு இங்கு செய்யப்படும் பூஜைகள் நிவாரணம் அளிப்பதாக நம்பப்படுகிறது. இந்திய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 9 முக்கிய வானியல் கோள்களில் ஒன்றாகும். மற்ற 8 கோள்களைப் போலல்லாமல் ராகு ஒரு நிழல் உருவம். இது கிரகணங்களை ஏற்படுத்துவதோடு விண்கற்களின் ராஜாவாகவும் கருதப்படுகிறது. ராகு பூமியைச் சுற்றும் சந்திரன் அதன் சுழற்சி பாதையில் உயரும் நிலையை குறிக்கிறது. இந்து புராணங்களின் சில குறிப்புகளின்படி கேது ஜைமினி கோத்திரத்தைச் சேர்ந்தது. அதே சமயம் ராகு பைத்தீனச கோத்திரத்தைச் சேர்ந்தது. இதனால் இரண்டும் முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்களைக் கொண்ட தனித்தனி உருவங்கள் என்றாலும் ஒரு பொதுவான உடலின் 2 பாகங்களாகும். கேது பொதுவாக ஒரு நிழல் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இது மனித வாழ்விலும் ஒட்டுமொத்த படைப்பிலும் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. கோவில் ராகுகேது தோஷ நிவர்த்தி பூஜைக்காக மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நிழல் கிரகங்களால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை குறைக்க இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் பக்தர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் பலன்களையும் அளிக்கின்றன. ராகு பெண் தன்மை கொண்டது, கேது நடுநிலை தன்மை கொண்டது. ராகு உலகாதாய அறிவின் காரகனாகவும் கேது மோட்சம் அல்லது இறுதி விடுதலையின் காரகனாகவும் உறவுச் சுட்டிக்காட்டியாகவும் கருதப்படுகிறது. ராகு தாய்வழி பாட்டனாரையும் கேது தந்தை வழி பாட்டனாரையும் குறிக்கின்றன. படாலா விநாயகர் கோவில் ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலின் வடக்கு நுழைவாயிலுக்கு அருகில் சுமார் 35 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு செல்ல சுமார் 20 படிகள் இறங்க வேண்டும். புராணத்தின்படி ஒரு காலத்தில் சுவர்ணமுகி நதியில் நீர் வற்றிவிட்டது.
ஏனென்றால் அகத்திய முனிவர் தட்சிண கைலாசத்திற்கு சென்றபோது விநாயகரை வழிபட மறந்துவிட்டார். தனது தவறை உணர்ந்த அகத்தியர் விநாயகரை வழிபட்டார். அப்போது நதியின் அடிப்பகுதியில் விநாயகரின் உருவம் தோன்றியது. அதனாலேயே இந்த விநாயகர் பாதாள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பாதாள கங்கா என்ற தீர்த்தம் இங்கு உள்ளது. இது விநாயகர் உருவாக்கியது என்று சொல்லப்படுகிறது. இங்கு பக்தர்கள் நீராடுவது புனிதமாக கருதப்படுகிறது. ஆகவே சிலந்தி, பாம்பு, யானை ஆகியோரின் தன்னலமற்ற பக்தியிலிருந்து பக்த கண்ணப்பரின் நிபந்தனையற்ற அன்பு வரையிலும், ஞான பிரசனாம்பிகை தேவியின் தெய்வீக ஞானம் வரையிலும், ஸ்ரீகாளஹஸ்தி நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இந்த புனித பூமிக்கு ஒருமுறை வருகை தருவது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, இது காலமற்ற கதைகளுடன் ஒன்றிணைந்து வாயுலிங்கத்தின் தனித்துவமான ஆற்றலை அனுபவித்து பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை ஈர்த்து வரும் ஆசீர்வாதங்களை பெறும் ஒரு வாய்ப்பாகும்.